இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான் அரைக்க போறோம். நம்ம வீட்டில் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, எது தேங்காய் இந்த மாதிரி இல்லாத டைம்ல எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நமக்கு வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கிற பொருள் வந்து வெங்காயம், பூண்டு, புளி இந்த ஐட்டம் வந்து வீட்டில் எப்போதுமே இருக்கும். அது போக நம்ம சாம்பார் தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள் எப்போதுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்போம். மற்றபடி நம்ம காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் ஒரு கார சட்னி வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பல் சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10 பல்லுக்கு மேலே எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பல்லு நீங்கள் போட்டால் போதும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இது வந்து சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் இல்லைன்னா கடையில் அரைக்கிற சாம்பார் தூள் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க குழம்பு தூள் இருந்ததுன்னா கூட அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அது போடலைன்னா கூட பரவாயில்ல. இது வந்து கலர் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இது போடுது. மற்றபடி வெங்காயம், பூண்டு, புளி, நம்ம சாம்பார் பொடி இந்த 4மே இருந்தால் போதும். அரைச்சி எடுத்துடலாம் சட்னியை. இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்றேன். நான் புளியை வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க போகிறது இல்லை. வெங்காயம் வந்து 1-2 தான் அரைப்படணும். அதனால நம்ம புளியை ஊற வச்சுட்டு போட்டோம்னு சொன்னோம்னா புளியும் அரைப்பட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னம்னா புளி வந்து அப்படியே திப்பி திப்பியாக நின்றுட்டு இருக்கோம். அதனால நான் லைட்டாக ஊற வச்சு போட்டிருக்கேன். அப்படி ஊற வைக்க முடியலை அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம வந்து புளியை வந்து தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம சட்னி தாளிக்கும் போது அப்படி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து சட்னி தாளிக்கிறத விட ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு வெங்காயமும் பூண்டும் வந்து வதக்கலை. அதனால எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படி பெரட்ட போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். சட்னி அரைச்சி வச்ச சட்னியை வந்து அப்படியே கெட்டியாகவே உள்ளே சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை, இந்த பூண்டோட வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா அப்படி பெரட்டி விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா அப்படி பெரட்டியே விட்டுருக்கேன். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இருக்கும்போது அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணியிலையும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த சட்னி வந்து பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதித்து அதுக்கப்புறம் திக்காகணும். இப்போ சட்னிக்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சின்ன டீஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள், சும்மா ஒரு சின்ன கட்டி வெல்லம் வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா திக்காகி வரணும். இந்த சட்னி வந்து நல்லா கொதித்து திக்காகி வருது. அப்பப்போ வந்து நான் திறந்து கலந்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இட்லியும் தோசையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இப்படி திக்காக வச்சுக்கணும். இப்போ வந்து நான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வந்து இந்த சட்னியை வந்து எப்படி அரைச்சோங்கிறத பார்த்துட்டீங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஒரு அந்த கொதிக்க வைக்கிறது மட்டும் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அப்படி கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் திக்காக ஆகுனா தான் அந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.